சின்ன வயசுல இருந்தே ரமேஷ்க்கும் சுரேஷ்க்கும் இடையில சின்ன சின்ன விஷயத்துக்கும் காம்படிஷன் நடக்கும். அவங்களுக்குள்ள ஒத்துமையே இல்ல. அவங்க வளர்ந்து பெரியவங்க ஆனாங்க. சுரேஷ் ஒரு பொண்ண லவ் பண்ணா. அந்த பொண்ணோட பேரு மித்தாலி. சுரேஷ்க்கு மித்தாலிய எவ்வளவு பிடிச்சு போச்சுன்னா வீட்ல யாருக்குமே சொல்லாம மித்தாலிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மித்தாலிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. அவங்க மூத்த பையன் ஒரு பொண்ண லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டத பார்த்து அவங்க அம்மா ஷாக் ஆயிட்டாங்க. என்ன காரியம் பண்ணிருக்கே நீ? ஏமா கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட மருமகளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அது எனக்கு தெரியுது. என் உலகத்துல இவளை விட்டா வேற பொண்ணே இல்லையா? அவங்க அம்மா இப்படி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மித்தாலி பாக்க அழகா இருக்கலாம், ஆனா அவளுக்கு ஒரு குறை இருந்தது. அவ உடம்ப விட கால் குட்டையா இருக்கும். அதனால பாக்கும்போது குட்டையா தெரியவா. இவ குள்ள மருமகடா. இத கேட்ட மித்தாலி என்ன சொன்னானா, இல்லம்மா நான் ஒன்னும் குள்ள இல்ல, என் உடலை விட என் காலோட வளர்ச்சி கம்மி, அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு சுரேஷ் வந்து ரமேஷ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா. உனக்கு பொண்ணே கிடைக்கலையா? சின்ன குழந்தைய கூட்டு வந்திருக்க. சுரேஷ், இவ என்னுடைய மனைவி, கிண்டல் பண்றத நிறுத்து. நான் என்ன பண்றதான்னா, நீ பண்ணியிருக்கிற வேலை அப்படிப்பட்டது. நீ பாரு நான் எப்படிப்பட்ட பொண்ணை கட்டிக்கிறேன்னு. விமலா ஒண்ணுமே சொல்லல. அவங்க என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க? மித்தாலி வீட்டுக்கு வந்த உடனே விமலாக்கு வீட்டு வேலையில ரொம்ப உதவியா இருந்தா. அம்மா என்ன வேலை செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன், நீங்க ரெஸ்ட் எடுங்க. இல்லம்மா வேண்டாம், நீ புது பண்ணு, இதெல்லாம் செய்ய வேண்டாம், இன்னைக்கு நானே சமைக்கிறேன். சுரேஷ் கிண்டல் பண்றத நிலத்தல. ரமேஷுக்கும் அவனுக்கும் சண்டை வந்துருச்சு. அன்னைக்கு ராத்திரில இருந்து சுரேஷ் யோசிக்க ஆரம்பிச்சா. நான் இப்ப கல்யாணம் பண்ணியே ஆகணும், அதுவும் அண்ணிய விட ரொம்ப அழகா இருக்கிற பொண்ணை கட்டிக்கணும். மறுநாள் சுரேஷ் வேலைக்கு போனா, அன்னைக்கு அவங்க ஃபேக்டரிக்கு புதுசா ஒரு பொண்ணு வேலைக்கு வந்திருந்தா. அந்த பொண்ணோட கால் ரொம்ப நீளமா இருக்கும், அதனாலதான் அவளுக்கு அந்த வேலை கிடைச்சது. அவ பேரு மான்சி. சாதாரண ஆளுங்க விட அவ ஹைட்டா இருப்பா. அவளை பார்த்த உடனே சுரேஷ் யோசிச்சா, அட வாவ், இந்த மாதிரி பொண்ணை தான் நான் கட்டிக்கணும். இவ எவ்வளோ ஹைட்டா இருக்கா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். சுரேஷ் மறுநாளே அவ மனசுல இருக்கிற விஷயத்த மானசிக்கு சொன்னா. மானசியும் ஒத்துக்கிட்டா. கால் நீளமா இருக்கிறதுனால அவளுக்கு கல்யாணம் ஆகல. அதனால வேற வழி இல்லாம இந்த வேலைக்கு சேர்ந்திருந்தா. அவ ஒரே செகண்ட்ல கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டா. அன்னிக்கே சுரேஷ் அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. வீட்டுக்கு வந்து அவ கதவை ஓங்கி தட்ட ஆரம்பிச்சா. இப்ப அவ யோசிக்க ஆரம்பிச்சா. இப்ப இருக்குது ஆட்டம். என் மனைவி அண்ணி பார்த்தா வயிற்றுச்சல்ல வருத்தப்படுவாங்க, ஒரே செகண்ட்ல ஷாக் ஆயிடுவாங்க. விமலா கதவை திறந்து பார்த்தா அங்கே ஷாக் ஆகி நின்னுட்டாங்க. ஆமா, இது யாருப்பா? இது உன்னோட சின்ன மருமக. ஆனா அவளோட முகம் எங்க இருக்கு? காலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, முகம் என்ன செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கா? இவ காலையே இவ்ளோ நீளமா இருக்கு. வணக்கம்மா. விமலா கிட்ட ஆசிர்வாதம் வாங்க மானசி குனிய முயற்சி பண்ணா. ஆனா கால் நீளமா இருக்கிறதுனால அவனால குனியவே முடியல. ஆட பரவாயில்ல விடுமா, கால எல்லாம் ஏவலற பரவாயில்ல. என் ஒரு மருமகளுக்கு கால் சின்னது, இன்னொருத்திக்கு கால் பெருசு. நல்ல விஷயம்தான். விமலாக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவங்களுக்கு மருமக இப்படிதான் இருக்கணும்னு கனவு இருந்தது. அதுக்கேத்த மாதிரி 2 பேரும் இருக்கல. இப்ப சுரேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ரமேஷ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சா. என்ன அண்ணா, சவால்ல ஜெயிச்சிட்டனா என் மனைவி முன்னாடி உங்க மனைவி ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. அட அமைதியாரு, என் மனைவி குள்ளந்தான், ஆனா உன் மனைவி ஜிராஃபி மாதிரி இருக்கா. 2 அண்ணன் தம்பிங்க அடிச்சுக்கிற மாதிரி 2 மருமகளும் அடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஏ கொள்ளு வாத்து, போய் ஒழுங்கா வேலைய பாரு, இல்லன்னா ஓங்கி உதப்ப. என்னது, என்ன உதப்பியா? பாக்க ஜிராஃப் மாதிரி இருந்துகிட்டு என்ன பேசுறியா? அருக்கி மாதிரி இருக்க. உன்னை பார்த்தா வாமன அவதார மாதிரி இருக்கு. உன்னை ஜூல தான் கொண்டு போய் வைக்கணும். நானாவது ஜூ, நீ அமேசான் காட்டுல தான் இருக்கணும். மனுஷங்க மத்தியில நீ வாழவே கூடாது. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு ஒரே சத்தமா இருந்தது வீட்ல. விமலாவால இதை பொறுத்துக்கவே முடியல. இந்த வீடு இருக்க இருக்க சர்க்கஸ் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல என் பசங்க அடிச்சுக்கிட்டானுங்க, இப்ப மருமகளும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்திக்கு நீலக்கால் இருக்கு, இன்னொருத்திக்கு குட்டக்காலு. ஆண்டவா, நான் எங்க போறது? எனக்கு இப்படிப்பட்ட மருமகங்க தேவையே இல்ல. விமலா சத்தமா இந்த விஷயத்த சொன்னதும் எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. என்ன பண்றீங்கம்மா? நான் மித்தாலிய காதலிக்கிறேன். ஆமா ஆமா, நானும் மான்சிய காதலிக்கிறேன். லவ் ஆகுது ஜவ்வாவது, எனக்கு இந்த மாதிரி கூத்து கட்டுறவங்க தேவையில்ல. இது என் வீடு. இப்படிப்பட்ட பொண்டாட்டி தான் வேணும்னா நீங்க 2 பேரும் வீட்டு விட்டு வெளியே போங்க, இல்ல இவங்கள அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைங்க.
விமலா இப்படி சொல்லிட்டு அவங்க ரூமுக்குள்ள போயிட்டாங்க. விமலா கோவமா ஏதாவது சொன்னாங்கன்னா மத்தவங்க அதை கேட்டு நடந்தே ஆகணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும். இந்த விஷயம் ரமேஷ்க்கும் சுரேஷ்க்கும் நல்லாவே தெரியும். அவங்க ரொம்ப பயந்தாங்க. மானசியும் மித்தாலியும் மறுநாள் அவங்க அம்மா வீட்டை போகிறதுக்காக ராத்திரியே தயாராயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி புயல் அடிச்சது. விமலா வீடு ரொம்ப பழமையானது. அடிச்ச புயலால வீட்டோட ஒரு பகுதி இடிஞ்சிடுச்சு. மறுநாள் விமலா தலை மேல கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாங்க. இது என் கணவர் எனக்காக கொடுத்த வீடு, இப்போ இதுவும் உடைச்சிடுச்சு, நான் என்ன செய்யறது? அப்போ விமலாவோட 2 மருமகளும் வந்து சொன்னாங்க, கவலைப்படாதீங்கம்மா, இத நாங்க சரி பண்றோம், நீங்க வருத்தப்படாதீங்க. ஆனா எப்படி? இடிஞ்ச வீட எப்படி சரி பண்றது? மேஸ்திரிய வர வைக்கிறதுக்கு என்கிட்ட படம் இல்ல. நாங்க இருக்கோம் இல்லையாமா, நீங்க பாருங்க. மானசியும் மித்தாலியும் ஒண்ணு சேர்ந்தாங்க. மானசி உயரமா இருந்ததால அவ மேல சரி செஞ்சா. மித்தாலி கீழ்பக்கத்தை சரி செய்ய ஆரம்பிச்சா. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உடைஞ்ச பகுதியை சரி செஞ்சுட்டாங்க. விமலாக்கு அப்போ நிம்மதியா இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதே மாதிரி நீங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு குறை இருக்கும். அந்த குறைய வச்சு சண்டை கூடாது, புரிஞ்சுதா? அதுக்கு பதிலா அவங்க திறமைய வச்சு ஒவ்வொருத்தருக்கு உதவுங்க. அப்படி சுலபமா வேலைய முடிக்கலாம். அப்போ எங்களை அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்க இல்லம்மா? இல்லம்மா. நிஜமாவா? ஆமா, நிஜமாதான் சொல்றேன். நீங்க 2 பேர் எப்படி இருந்தாலும் என் மருமக தான். அடுத்த வாட்டி புயல் வந்தா வீட்டை யாரு சரி செய்வாங்க? இப்படி 2 மருமகளும் ஒத்துமையானாங்க. ரமேஷும் சுரேஷும் சண்டை போடாம இருந்தாங்க. மானசி மித்தாலிக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா, மித்தாலி மானசிக்கு உதவி செஞ்சா. அதுக்கப்புறம் அவங்க ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருந்தாங்க. காடு நடுவுல இந்த 5 அக்கா தங்கச்சிங்கள கட்டி போட்டிருக்காங்க, அதுவும் ஒரு செயின்ல. யாரும் தப்பிக்கவே முடியல. ரமேஷ், விமலா, நந்தினி மற்றும் விமலாவோட மிச்சம் இருக்கிற 4 பசங்க நின்னுட்டு இருந்தாங்க. எரியிற விறகுன்னு கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ரமேஷ் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க உங்களை காப்பாத்துறதுக்கு யார் வருவாங்க? இங்க எங்களை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவோம். அப்படி சொல்லி இவங்க 4 பக்கமும் நெருப்பு வச்சிடுறாங்க. அப்புறம் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல உங்கனால எதுவும் பண்ண முடியாது. இப்ப என்ன ஆச்சு? 5 அக்கா தங்கச்சிங்களும் இறந்துடுறாங்களா, இல்ல வேற ஏதாவது நடக்குமா? இல்ல இந்த அநியாயம் அவங்களுக்கு எதுக்கு நடக்குது? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கதையை ஆரம்பத்துல இருந்து நீங்க கேட்கணும். ராதேகஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இந்த கதை ஆரம்பிக்குது. அங்க அஞ்சலி, ஷெஃபாலி, அனுராதா, மாதுரி மற்றும் பாயல் என்கிற 5 அக்கா தங்கச்சி இருந்தாங்க. பாயல் பிறந்த உடனே அவங்க அம்மா இறந்துடுறாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அப்பாவும் இறந்துடுறாங்க. 5 பேர்ல பெரிய பொண்ணு அஞ்சலி. குடும்பத்தை பாத்துக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி அஞ்சலி எடுத்துக்கிறா. ஆனா அவ்வளவு சின்ன பொண்ணு வேலைக்காக தேடி அலையறா. ஆனா யார் அந்த பொண்ணுக்கு வேலை கொடுப்பா? யாரும் கொடுக்கல. இன்னைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல, இன்னைக்கும் நாம பட்னியா தான் தூங்கணும். பரவாயில்ல அக்கா, நாம பட்னியாவே தூங்கலாம், விடுங்க பரவாயில்ல. நாம 2 பேரும் தூங்கிடுவோம் ஷெஃபாலி. அப்புறம் வேற பசங்க? பாயல் என்ன பண்ணுவா சொல்லு? பாவம், ரொம்ப சின்ன பொண்ணு. அக்கா, நம்ம ரொம்ப சின்ன பசங்கள்ல வேலை கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஐடியா இருக்குக்கா எனக்கிட்ட. என்னன்னு சொல்லவா? என்னன்னு சொல்லு. இன்னைக்கு ஊர்ல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. யாரோ மேஜிக் பண்றவங்க வராங்களாமா. அதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் 100 ரூபாவாம். அவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா? நாம கூட மேஜிக் கத்துக்கலாம்க்கா. அதுக்கப்புறம் அதை வச்சு நாமளும் சம்பாதிக்கலாம்ல. கரெக்டா சொன்ன ஷெஃபாலி. அதுக்கப்புறம் அஞ்சலி தானவே மேஜிக் கத்துக்கிட்டா. மேஜிக் காட்டி அதை வச்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சா. மேஜிக்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அதனால மேஜிக் பார்த்த உடனே எல்லாரும் கொஞ்சம் பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு அஞ்சலி வீட்டை பாத்துக்கிட்டா. இப்படியே காலம் கடந்து போச்சு. எல்லாரும் வளர்ந்துட்டாங்க. 5 பேரும் நல்ல மேஜிக் கத்துக்கிட்டாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் அவங்க மேஜிக் காட்டி ஒரு நாள் அவ்வளவோ எவ்வளோ சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து அஞ்சலி கையில அவங்க கொடுப்பாங்க. 5 பேரும் ஒருத்தர் ரொம்ப நேசிப்பாங்க. அஞ்சலி அக்கா, இன்னைக்கு மேஜிக் காட்டி கம்மியா தாக்கா வந்துச்சு பணம். ஆமாங்கா, எந்த கூட கம்மிதான். பரவாயில்ல, ஒரு நாள் அப்படிதான் இருக்கும். நம்ம 5 பேரும் ஒன்னா இருந்து நல்லா சம்பாதிச்சு வாழலாம். அப்ப ஊர் பெரியவங்க எல்லாம் அங்க வராங்க. அட சார், நீங்களா? வாங்க வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. அஞ்சலி, கிராமத்தாட்கள் எல்லாருக்கும் உங்க 5 பேரையும் ரொம்ப பிடிக்கும். உங்க 5 பேருக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு. உங்களோட அப்பா அம்மா இப்ப உயிரோட இல்ல. அதனால உங்க 5 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற பொறுப்பை ஊர் தலைவரா நான் தானே எடுத்துக்கணும்.
கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசைதான். ஆனா எங்களை யாரு கட்டிப்பாங்க? அததான் நானும் சொல்ல வந்தேன். உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்கு. இங்க இருந்து ரொம்ப தூரத்துல ரத்தன்பூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க விமலா அப்படின்னு ஒரு பொம்பளை இருக்காங்க. அவங்களுக்கு 5 பசங்க அப்புறம் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களோட 5 பசங்களுக்கும் அவங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் இதுல சம்மதம் அப்படின்னா நான் அவங்க கிட்ட போய் பேசவா? அதெல்லாம் சரிதான் சார். ஆனா ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக்க காட்டி சம்பாதிக்கிறோம். நாங்க டௌரி எப்படி கொடுக்க முடியும்? அடா அத பத்தி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நம்ம கிராமத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் பணத்தை சேகரிச்சு உங்க கல்யாண செலவை நாங்களே பாத்துக்கிறோம். அந்த ஊரு பெரிய மனுஷன் கல்யாணத்தை பத்தி பேசுறாரு. விமலாக்கு அவங்க 5 பேரை பார்த்து ரொம்ப பிடிக்குது. அவங்க டௌரியா 5 லட்சம் ரூபாய் கேக்குறாங்க. அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து 5 லட்சம் ரூபாய் சேர்த்து அத டௌரியா கொடுத்து அந்த 5 பசங்களுக்கும் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு என் கனவு நிஜமாயிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் ஒரு வீடு கிடைச்சது. ஆனா அஞ்சலியோட சந்தோஷம் ரொம்ப நாள் இல்ல. அவங்க அவங்களோட வேலைய காட்டுறது ஆரம்பிச்சுட்டாங்க. விமலா வீட்டு வேலை எல்லாம் 5 பேரை வச்சு பண்ணிடும். அதுவும் இல்லாம அவங்க வீட்ல இருக்கிற அந்த பொண்ணு இருக்கால, ஏ அண்ணி என் துணியெல்லாம் கொஞ்சம் தோச்சு போடு. அப்புறம் இந்த லாஸ்ட் அண்ணி ஒருத்தி இருக்காளே, அவ பேர் என்ன? என் பேரு பாயல். பாயல் வா, கால் வலிக்குது, கொஞ்சம் கால் அழுத்தி விடுவா. 5 பேரும் அவங்களுக்கு அடங்கி போயிட்டாங்க. அவங்க புருஷன் வேற அடிக்க ஆரம்பிச்சுட்டான். 5 பேர் புருஷனுங்களும் அடிப்பானுங்க. அத எல்லாமே தாங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா மறுபடியும் அவங்க அந்த ஊருக்கு போக முடியாதே. ஏன்னா அந்த ஊரு ஜனங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மறுபடியும் போய் அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க விரும்பல. இப்படி 1 வருஷம் கடந்து போச்சு. ஒரு நாள் அவங்க மாமியாரு புருஷனுங்க அதுக்கப்புறம் நந்தினி எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அஞ்சலி வெளியா இருந்து அது எல்லாமே கேட்டுடுறா. 1 வருஷம் ஆயிடுச்சு. இதுங்க எல்லாரையும் சாகடிச்சிட்டு வேற கல்யாணம் பண்ணணும். நாளைக்கு நைட் பண்ணலாமா? இவங்கெல்லாம் படுத்து தூங்குனதுக்கு அப்புறம். அப்பதான் இவங்களோட கதையை முடிக்கிற வேலை சீக்கிரமா முடியும். ஆமா, அப்பதான் அண்ணனுங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகும். அதுவும் இல்லாம மறுபடியும் பணம் வரும் நம்மளுக்கு. இது கேட்ட உடனே அஞ்சலியோட இதயமே நின்னு போயிடுச்சு. இவங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு புது கல்யாணத்தை பண்ணி அதுல வர பணத்தை வச்சுதான் வீட்டை நடத்துறாங்கன்னு ரூம் உள்ள இருந்து விமலா சொல்றா. ஆனா இந்த வேலையை யாரு செய்வா? அஞ்சலி பயந்துடுறா. சீக்கிரமா போய் அக்கா தங்கச்சிங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க 5 பேரும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. கடைசியா அவங்க ஒரு காடுக்குள்ள போயிடுறாங்க. அஞ்சலி அக்கா, நாம என்ன நினைச்சோம், ஆனா நம்ம வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு பாருங்க அக்கா. ஆமா, என்ன பண்ணணும்னே புரியல. ஆனா ஊருக்கு கூட நம்ம மறுபடியும் போகவே முடியாது. இல்லனா இவங்க நம்மள சாகடிச்சிடுவாங்க. அக்கா, நம்ம சூசைட் பண்ணிக்கலாம்க்கா. எல்லா கஷ்டமும் முடிஞ்சு போயிடும். அவங்க அப்படி பேசின உடனே அங்க ஜோரா காத்து வர ஆரம்பிக்குது. பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க முன்னாடி ஒரு பிசாசு வந்து நிக்குது. இந்த காட்டுல தெரியாத கூட சூசைட் பண்ணிக்காதீங்க. இல்லனா என்ன மாதிரி இந்த காட்டுக்குள்ளவே சிக்கிக்குவீங்க. எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். நீங்க ரொம்பவே நல்ல பசங்க. நான் உங்களை காப்பாத்துறேன். காப்பாத்துறீங்களா? எப்படி? உங்களுக்கு மேஜிக் பண்றது தெரியும்ல. ஆனா அந்த மேஜிக் சத்துகள் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அத வச்சு நீங்க அவங்கள பழி வாங்கலாம். எங்களுக்கு இந்த மேஜிக் சத்துக்கள் வேணும். கண்டிப்பா அஞ்சலி, நீ எல்லார விட ஸ்ட்ராங்கா இருப்ப. ஷேஃபாலி, நீ நெருப்புல இருந்து காப்பாத்த முடியும். அனுராதா, நீ தண்ணிய வச்சு விளையாடலாம். மாதுரி, எவ்வளவு லாங்கா வேணுமோ அவ்வளவு லாங் ஆகலாம். மற்றும் பாயல், ஒரு சிட்டிக்கல்ல நீ எங்க போனாலும் அங்க மாயமாகலாம். அப்படி சொல்லி அந்த பிசாசு மாயமாயிடுது. 5 பேருக்கோ அந்த மேஜிக் சக்திகள் கிடைக்குது. வாங்க போய் அவங்கள பழி வாங்கலாம். அவங்க ஒவ்வொரு வருஷமும் பாவம் எத்தனை பேரோட வாழ்க்கை அழிச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அப்படின்னு சொல்லி பாயல் அஞ்சலியோட கைய பிடிக்கிறா. அவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரோட கை எல்லாரும் பிடிச்சுக்கிறாங்க. அப்புறம் பாயல் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு ஒரே ஒரு செகண்ட்ல அங்க இருந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லாரும் விமலாவோட வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வா, இந்த சக்தி ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப ரமேஷ் வெளியே வராரு. ஓ, நீங்க எல்லாரும் சாகறதுக்காக வந்திருக்கீங்களா? சாக போறது நீங்க, பழிவாங்க நாங்க வந்திருக்கோம். கொஞ்சம் நீங்க பின்னாடி திரும்பி பாருங்க. 5 பேரும் திரும்பி பார்த்தா அவங்க பின்னாடி எல்லாரும் குச்சி வச்சு நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாரும் அவங்க தலை மேல அடிச்சிடுறாங்க. அவங்க மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்குள்ள அவங்க எல்லாரையும் தூக்கிட்டு போய் காட்டுல சங்கிலிய போட்டு அவங்கள கட்டி போட்டுறாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. யாராலும் தப்பிக்கவும் முடியல. அங்க முன்னாடி ரமேஷ், விமலா, நந்தினி மற்றும் விமலாவோட 4 பசங்க நின்னுட்டு இருந்தாங்க.
அவங்க கையில எரியிற விறகு ஒண்ணு இருந்தது. ரமேஷ் ஜோரா சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க உங்களை காப்பாத்துறதுக்கு யார் வருவாங்க? இங்க எங்களை தவிர வேற யாருமே இல்ல. இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்க எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்கிடுவோம். அப்படி சொல்லி அவங்க நாலா பக்கமும் நெருப்ப வச்சுட்டு ரொம்ப கேவலமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நீங்க தப்பிக்கவே முடியாது. ஆனா இவங்களுக்கு தெரியாதுல்ல இந்த அக்கா தங்கச்சிங்களுக்கு மேஜிக் சக்தி இருக்குன்னு. அனுராதா வாயிலிருந்து தண்ணிய விட்டு எல்லாத்தையும் அணைச்சிடுறா. அவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அஞ்சலி அவளோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அந்த சங்கிலி எல்லாத்தையும் ஒடிச்சு போட்டுடுறா. எல்லார் கையில இருக்கிற சங்கிலியும் ஒடிச்சிடுறா. ஐயோ கடவுளே, இவங்க மனுஷங்க இல்லடா, இவங்க பேய்ங்க, ஓடுங்க. அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. காடுக்குள்ள எங்கேயோ ஒளிஞ்சுக்கிறாங்க. இவங்கள நான் தேடி கொண்டு வரேன். மாதுரி அவளோட சத்துக்களை யூஸ் பண்றா. அவ அவ்வளவு லாங்கா இருக்கிறதுனால அவங்க எங்க இருக்காங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிட்டா. அவங்கள தூக்கிட்டு வந்து அவங்கள கட்டி போட்ட இடத்துலயே கட்டி போட்டுறாங்க. இப்ப என்ன பாருங்க. அப்படி சொல்லி ஷஃபாலி கையில இருந்து நெருப்ப வர வைக்கிறா. அந்த நெருப்பால எல்லாருமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. 5 பேருக்கு ஒரு நிம்மதி கிடைக்குது. அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு மேல வேற எந்த பொண்ணோட வாழ்க்கையோட இவங்க விளையாட மாட்டாங்க. அதுக்கப்புறம் 5 அக்கா தங்கச்சியும் அந்த காட்டுலயே இருந்துடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாங்க. Thanks for watching.